பீன்ஸ்ல எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. அதுல நார் சத்து ரொம்ப ஸ்பெஷல். அதுல ரொம்ப சத்து அதிகம் அதுல. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதில கர்ப்பிணி பெண்கள்லாம் அதிகமா சாப்பிடுறது ஒரு கூட்டா செஞ்சு வச்சு சாப்பிடணும். தனியா கொஞ்சம் பீன்ஸ் வேக வச்சு கூட சாப்பிட்டா அவ்ளோ நல்லது. இந்த கிரீன் கலர்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ரொம்ப சிம்பிள் தான். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்திக்கு சாப்பிடலாம், ரைஸ்க்கு சாப்பிடலாம். எண்ணெய், கடுகு, நெல் சீரகம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பூண்டு, அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நான் நெறைய ஒரு 1/4 கிலோ பீன்ஸ்க்கு நல்லா பொடியா இந்த அளவுக்கு நறுக்கிட்டேன். இது வந்து நான் பூரி கிரேவி தான். நான் உருளைக்கிழங்கு தவிர்த்துட்டேன். உருளைக்கிழங்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட் போடும். அது கார்போஹைட்ரேட் தான். அது அந்த அளவுக்கு சத்து கிடையாது. ஸோ அத ரெடியூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாரி எனர்ஜிக்கா அண்ட் குட் ஃபார் ஹெல்த் மாரி இந்த மாரி நல்ல சத்தா எடுத்துக்கணும். நல்லா வதங்குனதுக்கப்புறம் உப்பு, வீட்டு மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதங்குனது 1 கிளாஸ் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு, நல்லா சுண்டதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு சப்பாத்தி ஊட்டி நீங்க எடுத்து போட்டு சாப்பிடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.